ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் சுதா. எஸ்எஸ்சிஜிடி ரிசல்ட் வராததுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்கேம் பின்னாடி இருக்குது. நிறைய பேர் வந்து சீட்டிங் பண்ணியிருக்காங்க. அதுக்காண்டி நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அந்த ரிசல்ட்லாம் அதுக்குள்ளே ஆன்சர்ஸ்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் ரிசல்ட் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம சவுத் இந்தியாவில் வந்து இந்த அளவுக்கு வந்து ஸ்கேம்லாம் நடக்காது. நார்த் சைடில் இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்டில், அதுலேயும் பர்டிகுலராக சில ஸ்டேட்லாம் வந்து இந்த ஸ்கேம்க்கே பேர் போன ஸ்டேட்லாம் இருக்குது. நான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நம்ம மக்கள் யாரும் பண்ணியிருக்க மாட்டேன்னு நம்புகிறேன். ஏன்னா எக்ஸாம்ஸில் மட்டுங்க நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் போகணும்னு நினச்சிட்டிங்கன்னா ப்ளீஸ் எந்த ஒரு ஃபோர்ஜரியுமே வந்து ஃப்ராட் விஷயமும் பண்ணாதீங்க. ஒரிஜினல் ப்ரூஃபாக இருக்கலாம், எல்லாமே வந்து ஒரிஜினலாக கொடுங்க. இல்லைனா அதுக்குள்ளே என்னென்னா உங்ககிட்ட மிஸ் ஆகுதோ அதுக்கு என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணுவோம் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி கொடுங்க. ஏன்னா முன்னாடி வந்து இப்போ அப்படி இல்லை. இப்போலாம் எல்லாமே வந்து ஃபுல்லாக பார்க்குங்க. ஒரு வேலை வந்து அப்போ பார்க்காம நீங்கள் வேலைக்கு ஏறினா கூட வேலைக்கு போய் 1 year 2 yearsக்கு அப்புறம் கூட கண்டுபிடிச்சி உங்களை வேலையை விட்டு அனுப்பவும் செய்வாங்க. ஏன்னா இப்போ நடந்திருக்கு என் யூனிட்டில். இப்போ நான் ப்ரெசென்ட்டாக இருக்கிற யூனிட்டில் 23 பேட்சில் உள்ள பசங்க 2-3 பேருக்குலாம் வந்து வெரிஃபிகேஷனில் அவங்க ஜென்ரல் கேட்டகரியாக இருந்து அவங்க வந்து எஸ்சியாக மாற்றி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரிலாம் நிறைய இதில் பிடிச்சி நிறைய பேரை வந்து ரிமூவ் ஃப்ரம் சர்வீஸே பண்ணியிருக்காங்க. ப்ரீஃபாக ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் யாரெல்லாம் சொல்லி என்னென்ன விஷயத்துக்காண்டி பண்ணாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக 2025 இந்த இதில் வந்து என்னென்னா எக்ஸாம் வந்து ஒரே பர்சன் வந்து 2 விதமாக அப்ளை பண்ணி 2 வாட்டி ஒரே பர்சன் 2 வாட்டி இப்போ எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட எக்ஸாம் வந்து வேற ஒருத்தவங்க போய் எழுதுற மாதிரி அந்த மாதிரி நிறைய சீட்டிங் நடந்ததுனால அவங்களும் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அதுக்கு பர்டிகுலர் டைமும் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே வந்து அதுக்கு எதனால வந்து இப்படி பண்ணாங்க இந்த ரீசனும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் போயிட்டு இருக்கு. அதனால வந்து ரிசல்ட் டிலே ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ப்ளீஸ் எந்த ஒரு ஃப்ராடும் பண்ணாமல் எவ்வளோ முடியுதோ உங்களோட உண்மையான இன்புட்டை கொடுத்து நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக இப்போ இந்த டைம் கிடைக்கலாம், நெக்ஸ்ட் டைம் கிடைச்சிரும். ஆனால் பயம் இல்லாமல் நம்ம வேலையில் இருக்கலாம். ஏதாவது ஃப்ராட் தனம் பண்ணி இப்போ கிடைச்சிச்சுனாலும் எப்போ வந்து நம்ம அது மாட்டுவோம், நம்ம வேலையை விட்டு நம்மளை அனுப்புவாங்கன்னு தெரியாமல் இருக்கும். ஸோ அதனால் ப்ளீஸ் என்ன சர்டிஃபிகேட் என்ன கொடுத்தாலும் ஒரிஜினல் கொடுங்க. எந்த ஃபோர்ஜரியும் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவு உண்மையாக இருந்து ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும்.